காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிப்போம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, அருமையான இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே எல்லாம் கர்த்தரால் ஆகும் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குமே சில சோதனைகள் வரும் பொழுது, சில பாடுகள் வரும் பொழுது, சில உபத்திரவங்கள் வரும் பொழுது, சில நெருக்கடிகள் வரும் பொழுது, சில தேவைகள் வரும் பொழுது, இது நடக்குமா, இந்த காரியம் நடக்குமா, இந்த காரியம் வாய்க்குமா, இந்த காரியத்திலும் ஒரு அற்புதம் நடக்குமா, இந்த காரியத்திலும் ஒரு அதிசயம் நடக்குமா என்கிற ஒரு கேள்வி அநேக பிள்ளைகளுக்குள் வந்து விடுகிறது. சில நேரங்களில் வேதத்தில் கூட வாசிக்கிறோம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ, ஆண்டவரால் கூடாத காரியம், ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இந்த பூமியில் இல்லை. அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பகல் வேளை ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். அவர் சொல்ல ஆகும். உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், எந்த போராட்டங்களாக இருந்தாலும், என்ன தேவைகளாக இருந்தாலும், என்ன மனவிருப்பங்களாக இருந்தாலும், அதை நீங்கள் தேவ சமூகத்திலே தெரியப்படுத்தி தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற பொழுது அந்த காரியங்களிலே ஆண்டவர் சொல்வாரானால், கர்த்தர் உத்தரவு அருள்வாரானால், கர்த்தர் சொல்ல அது ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவரால் ஸ்தோத்திரம் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஊழிய வாழ்க்கையிலும் சரி, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலாவதாக நாம் வாசிக்க போகிறோம். சகரியா புஸ்தகத்திற்கு வருவோமானால் 4ஆம் அதிகாரம், சகரியா புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 6-7 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் செருபபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் சொல்ல ஆகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் ஒரு வார்த்தை சொல்வாரானால், உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் எதிர்காலத்திற்காக, உங்கள் ஊழியத்திற்காக தெய்வம் வாய் திறந்த ஒரு வார்த்தை சொல்வாரானால், அது எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அது அவராலே ஆகும். இரண்டாவது நாம் இப்பொழுது வாசித்தோம். சகரியா 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இரண்டாவதாக கர்த்தருடைய ஆவினாலே ஆகும். முதலாவது பார்த்தோம் கர்த்தராலே ஆகும் என்று பார்த்தோம். இரண்டாவது கர்த்தருடைய ஆவினாலே ஆகும். அப்போ செருபாபேல் என்கிற மனிதனை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது, ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான். அதற்கு விரோதமாக நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய போராட்டங்கள் வரும், நிறைய நெருக்கடிகள் வரும். செருபாபேல் அந்த ஊழியத்தை செய்ய முடியாதபடி, செருபாபேல் அந்த ஆலயத்தை கட்ட முடியாதபடி, செருபாபேல் தெய்வத்திற்குண்டான காரியங்களை செய்ய முடியாதபடி பல தடைகள் வரும். பெரிய பர்வதங்கள் எழும்பும், பெரிய பிரச்சனைகள் எழும்பும், பெரிய போராட்டங்கள் எழும்பும், பெரிய நெருக்கடிகள் எழும்பும். ஆனாலும் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலேயே ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் கண்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவாரானால், உங்கள் குடும்பத்திலே வெளிப்படுவாரானால், உங்கள் ஜீவிதத்திலே வெளிப்படுவாரானால், உங்களுடைய ஊழியத்திலே ஆவியானவர் வெளிப்படுவாரானால், நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஆவியானவராலே எல்லாம் ஆகும். எப்பேற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் ஆவியானவர் உங்கள் மீது இறங்குவாரானால் அந்த வியாதிகளை சுகமாக்க ஆவியானவராலே ஆகும். உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகள், திருமண தடைகள்,
வீட்டை கட்டுவதற்குண்டான தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், குடும்பத்தில் காணப்படுகிற தடைகள் எதுவாய் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளை உங்கள் ஜீவிதத்தின் மேல், உங்கள் தடைகள் மேல் இறங்குவாரானால் எல்லா தடைகள் மாறும். எல்லா தடைகள் மாறும். செருபாபேலுக்கு விரோதமான எல்லா தடைகள் மாறும். பெரிய பிரச்சனைகள் மாறும். என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். எவ்வளவுதான் பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் ஆவியானவருக்கு முன்பதாக அவைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, ஆவியானவராலே எல்லாம் ஆகும். அடுத்ததாக நாம் சிந்திக்க போகிற காரியம் 1 நாளாகமத்திற்கு வருவோம். 1 நாளாகமம் அதனுடைய 29ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 29ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவும் வல்லமையும் உண்டு, எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நாம் சிந்திக்க போகிற காரியம் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். முதலாவது பார்த்தோம், கர்த்தராலே ஆகும். நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்கள், எதிர்பார்க்கிற அடையாளங்கள் கர்த்தராலே ஆகும். இரண்டாவது, உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகள் மாற, பொருளாதார தடைகள் மாற, எதிர்ப்புகள் மாற, எதிர்மறையான சூழ்நிலைகள் மாற ஆவியானவராலே ஆகும். மூன்றாவது நம்ம பார்த்தோம், ஸ்தோத்திரம், ஒருவனை மேன்மைப்படுத்தவும் ஒருவனை பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினாலே ஆகும். ஆண்டவருடைய கரம் வல்லமையுள்ளது. ஸ்தோத்திரம். அன்றைக்கு எகிப்து தேசத்திலே மந்திரவாதிகள் சொன்னாங்க, இது தேவனுடைய விரலை அல்லாமல் வேறொன்றும் இல்லை. அப்ப எகிப்து தேசத்தை தேவனுடைய விரல் அசைத்தது, வாதைகளை கொண்டு வந்தது, அற்புதங்களை செய்தது. பார்வோனுடைய கடின இருதயத்தை கூட அசைப்பதற்கு தேவனுடைய கரம் வல்லமையாக அங்கு கிரியை செய்ய ஆரம்பித்தது. அப்போ ஒருவனை மேன்மைப்படுத்தவும் ஒருவனை பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினாலே ஆகுமா? அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை சந்திக்காமல் இருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல உண்மையாயிருந்தும் ஒரு மேன்மை கிடைக்காமல் இருக்கலாம். உங்களுடைய கிராமத்தில் ஒரு மேன்மை கிடைக்காமல் இருக்கலாம். உங்கள் ஊழியத்தில் ஒரு மேன்மை கிடைக்காமல் இருக்கலாம். ஒரு பலப்படுத்துகிற தன்மை கிடைக்காமல் இருக்கலாம். ஆண்டவருடைய கரம் உங்கள் மீது நன்மையாக வைக்கப்படுமானால், ஆண்டவருடைய கரம், ஆசீர்வாதத்தின் கரம் உங்கள் மேல் வைக்கப்படுமானால், நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே உங்களை மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும். அதே கிராமத்தில், அதே பட்டணத்தில், ஊழிய ஸ்தலத்தில், உங்களுடைய பிரயாசத்தில், உங்கள் பொருளாதாரத்தில், அதே இடத்தில் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும். உங்களுடைய பலகீனத்திலும் கூட உங்களை பலப்படுத்த அவராலே ஆகும். உங்கள் சுகவீனத்தை கூட ஆண்டவர் மாற்றி உங்களை பலப்படுத்த, உங்கள் ஆவியை, உங்கள் ஆத்துமாவை, உங்கள் சரீரத்தை பலப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும். உங்கள் ஊழியங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும். முதலாவது கர்த்தராலே ஆகும், இரண்டாவது ஆவியானவராலே ஆகும், மூன்றாவது அவருடைய கரத்தினாலே ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக மத்தேயு 8ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்திற்கு வருகிற பொழுது அங்கே 2-3 வசனங்களை நாம் இப்போது வாசிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக, உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள், அடையாளங்கள், நீங்கள் விரும்புகிற ஆரோக்கியம், நீங்கள் விரும்புகிற சுகம் எப்பொழுது கிடைக்கும், எவைகளால் ஆகும் என்று பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சித்தத்தினால் ஆகும். ஒரு குஷ்டரோகி ஒருவன் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலகட்டத்தில் குஷ்டரோகி ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே, என்னை சுத்தமாக்க உமக்கு சித்தமானால் கூடும், என்னை சுகமாக்க உம்மால் கூடும், ஆனால் அதற்கு உம்முடைய சித்தம் தேவை. என் வியாதிகளை சுகமாக்க, என் பலகீனங்களை சுகமாக்க, என் சரீரத்தில் காணப்படுகிற இந்த குஷ்டரோகம் மாறுவதற்கு உம்மாலே கூடும். என் வியாதிகளை சுகமாக்க உம்மாலே கூடும், என் குஷ்டரோகத்தை மாற்றி போட உம்மாலே கூடும். ஆனால் அதற்கு உம்முடைய சித்தம் தேவை, அதற்கு உம்முடைய சித்தம் தேவை. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்டபொழுது அந்த மனிதன் விசுவாசத்தோடு சொன்னார், என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும், உம்முடைய சித்தத்தினாலே ஆகும் என்று சொல்லுகிறார். பண்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் செய்கிற காரியத்தில், நீங்கள் செய்கிற ஊழியத்தில், நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில், நீங்கள் எடுக்கிற திட்டங்களில், நீங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்களில் ஆண்டவருடைய சித்தம் இருக்குமானால், உங்கள் குடும்பத்திலே ஆண்டவருடைய சித்தம் இருக்குமானால், உங்கள் பிரயாசத்தில், உங்கள் வியாபாரத்தில்,
நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய சித்தம் இருக்குமானால் அந்த காரியத்திலே நீங்கள் விரும்புகிறது போலவே அற்புதங்கள் நடக்கும். அவருடைய சித்தத்தினாலே காரியங்கள் வாய்க்கும். அவருடைய சித்தத்தினாலே சில காரியங்களை நடைமுறைப்படுத்துவீர்கள். அந்த குஷ்டரோகியை சொல்லுகிறார், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மாலை சுத்தமாக்க முடியும் என்று சொல்லுகிறார். என் கண்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க, மன விருப்பங்கள் வாஞ்சிகள் நிறைவேற அவருடைய சித்தத்தினாலே ஆகும். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு ஒப்புக்கொடுங்க. அவருடைய சித்தத்தினாலே எல்லாமாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ரோமர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். ரோமர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ரோமர் 9ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிப்போம். அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் திருச்சபைக்கு எழுதுகிற பொழுது, ஆண்டவர் எவன் மேல் இரக்கமாயிருக்க விரும்புகிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருப்பார், எவன் மேல் உருக்கமாயிருக்க விரும்புகிறாரோ அவன் மேல் உருக்கமாயிருப்பார். ஆதலால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனமால் அல்ல, விளையச் செய்கிறவன் தேவன். விளையச் செய்கிறவர் தேவன், பலன் கொடுக்கிறவர் தேவன். நீங்கள் முயற்சி எடுக்கலாம், நீங்கள் பிரயாசப்படலாம், காரியங்களை நடப்பிக்கலாம், இரவும் பகலா ஓடலாம், அது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஆனால் அதில் விளையச் செய்வது, அதற்கு பிரதிபலனை கொடுப்பது, அதற்கு நன்மையை கொடுப்பது, அது தேவனால் உண்டாக வேண்டிய ஒரு காரியம். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, தேவனாலே ஆகும். விளையச் செய்கிற தேவனாலே ஆகும், பிரதிபலனை கொடுக்கிற தேவனாலே ஆகும், வெகுமதிகளை கொடுக்கிற தேவனாலே ஆகும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ விதைத்தது ஈசாக்கானால் அறுவடையை கொடுத்தது, விளைச்சலை கொடுத்தது தேவனால் உண்டான ஒரு காரியமாக இருக்கிறது. என் கண்பான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாமல் முயற்சி பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்யுங்க, ஸ்தோத்திர விசுவாசத்தோடு காரியங்களை நடப்பீங்க. ஆனால் ஸ்தோத்திர விளையச் செய்கிறது தேவனாய் இருக்கிறபடியால் உங்களுடைய பிரயாசத்தில், உங்களுடைய வருமானத்தில், உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவர் விளைச்சல்களை தருவாராக. கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் ஊழியத்திலும் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி அப்பா. அந்த கர்த்தராலே எல்லாம் ஆகும் என்கிற தலைப்பில் நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அருமையான இந்த காலை பொழுதிலே என் வாழ்க்கையில் இது நடக்குமோ, என் குடும்பத்தில் இது நடக்குமோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது நடக்குமோ, என் ஊழியத்தில் இது நடக்குமோ என்று எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உம்மாலே அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரால் தடைகள் நீங்கும் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவரால் எல்லாம் ஆகும். இந்த பிள்ளைகளுடைய திருமண தடைகள், வீட்டை கட்டுவதற்குண்டான தடைகள், பிள்ளை பாக்கியத்திற்குண்டான தடைகள், ஆண்டவர் வேலை கிடைப்பதற்குண்டான தடைகள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். இவர்களுக்கு முன்பதாய் நிற்கிற பெரிய பர்வதங்கள் எல்லாம் இவர்களுக்கு முன்பதாக சமபூமி ஆகட்டும். ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும். மூன்றாவது உம்முடைய கரத்தினால் இவர்களை மேன்மைப்படுத்தும். உம்முடைய கரத்தினால் இவர்களை பலப்படுத்தும் அப்பா. எந்த இடத்தில் அவமானங்களை, நிந்தைகளை, தூஷிப்புகளை இந்த பிள்ளைகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அதே இடத்துல இந்த பிள்ளைகளை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய சித்தத்தினால் இவர்களை சுகமாக்கும் ஆண்டவரே. சரசு முதல் பாதம் வரை சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும். வியாதிகள், பலகீனங்கள், சுகவீனங்கள் மாறட்டும். வேலைகள், வருமானங்கள், தொழில்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எழுதுகிற எல்லா தேர்வுகளிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. எல்லாவற்றையும் தேவனே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதிங்க அப்பா. இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்வீராக பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.